நாம் தமிழர் கட்சியின் 40 பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கான பட்டியலை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதைத்தான் நாம் 40 பலியாடுகளை சீமான் அறிவித்திருக்கிறார் என்று பதிவு செய்ய விரும்புகிறோம். அது என்ன, இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் அரசியலில் ஏன் இருக்கக்கூடாதா? பலியாடுகள் என்று நீங்கள் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். புரிந்தவர்கள் இந்த கேள்வி எழாது. புரியாத போல் நடிப்பவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் என்னுடைய விளக்கம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு முறை வேட்பாளராக நின்றவர் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஒன்று அவர் கட்சியை விட்டு விலகி போயிருப்பார், அல்லது அந்த தேர்தலில் போட்டியிட்டதால் இருந்த நிலத்தையோ இல்ல வீட்டையோ எதையோ ஒன்று அடமானம் வச்சு தேர்தலுக்கு செலவு செய்து டெபாசிட் கூட வாங்க முடியாமல், அதாவது நீங்க சொல்ற மாதிரி கட்டுத்தொகையை கூட வாங்க முடியாமல் தோல்வியை தழுவி அவருடைய இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு இப்போ அவரோட நிலைமை மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால், நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியால் அறிவிக்கப்பட்ட லோகநாதன் என்பவர் சுமார் 10 லட்சத்துக்கு மேல் தேர்தலில் செலவு செய்து தோல்வியை தழுவி தற்போது கட்சியிலும் இல்லை, குடும்பமும் நல்ல சூழ்நிலையில் இல்லை அப்படி என்பதுதான் நமக்கு கிடைக்கிற செய்திகள். அதாவது இதுக்கு முன்னாடி கணேசன் என்பவர் பதிவு போட்டிருந்தார். நீங்க நம்ம அதை ஒரு தனி வீடியோவாகவே பதிவு செய்திருந்தோம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு முறை போட்டியிட்டவர்களுக்கு மறுமுறை வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா இல்லது போட்டியிட மறுக்கிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக மறுக்கப்படுகிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை நீங்க பார்த்தாலே தெரியும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் வேலை செய்து நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் அங்க சீட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபருக்கு தான் அங்க சீட் கொடுத்திருக்காங்க. இப்படி தமிழகம் முழுக்க இப்படி தேடி பிடித்து குறைந்தபட்சம் அவங்களுடைய செல்வங்களை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல அதிபர் இருப்பாரோ என்னவோ தெரியல, அவர்களுக்கு தான் இப்போது சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. சீமான் அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள், பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லையா? அதற்கு அவர் சொன்ன பதில், என்னுடைய போராட்டம் தமிழ்நாட்டில், ஆகவே நான் சட்டமன்ற தேர்தலில் தான் நான் போட்டியிடுவேன், பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய தம்பிகள் தங்கைகள் வெற்றி பெற்று அவங்க போய் அங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லியிருந்தார். இதற்காகத்தான் இந்த காணொலியை முக்கியமாக நான் பதிவு செய்வது. இந்த கேள்வி அவர் சொன்ன பதில் இதற்கு மட்டும்தான் இந்த காணொலி. என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் நோக்கம் என்ன? மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தனியிடம் கேட்டு இலங்கையில் போராடி கொண்டிருந்தார். 2009ஆம் ஆண்டு அங்கு போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது விடுதலை புலிகள் இயக்கம் தோல்வியை தழுவுகிறது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் மரணித்து போகிறார். அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி அலையை ஏற்படுகிறது. அதற்கு தலைமை தாங்கி நான் தனியிடத்தை பெற்றுத் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியிடம் தான் நாம் தமிழரின் முதன்மை கொள்கை அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்த நீங்கள் போட்டியிட வேண்டியது பாராளுமன்ற தொகுதிக்கு. எம்பி எலெக்ஷன்ல தான் நீங்க போட்டியிடணும். ஏன்னா இந்தியா ஒரு குடியரசு நாடு, இந்திய அரசியலமைப்பை கொண்டிருக்கிற நாடு. அதன்படிதான் பல மாநிலங்களை ஒருங்கிணைத்து அதனுடைய உருவமாக தான் இந்தியா வெளியே தெரிகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவை தாண்டி வெளியில போனா அது வெளியுறவு கொள்கையை சாரும். இன்னொரு நாட்டில் போய் நம்ம தலையிட முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டியது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு போய் அங்கு உங்களுடைய குரலை பதிவு செய்தால்தான், குறைந்தபட்சம் தனியிடம் என்பது கூட இல்லை, தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு இன்னமும் அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிற அருவருக்கத்தக்க அந்த பட்டம், அகதிகள் என்கிற அந்த பட்டத்தை நீக்கி இந்திய குடியுரிமை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அப்போ நீங்க பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அங்க போனால்தான் இதை பத்தி எல்லாம் பேச முடியும். அப்போ நீங்க நிக்க வேண்டிய எலெக்ஷன் எது? சீமான் அவர்கள் நிக்க வேண்டிய தேர்தல் எம்பி எலெக்ஷன் தான். ஆனால் அவர் இப்ப என்ன உருட்டுறாருன்னா, நான் தமிழ்நாட்டு மண்ணில் களமாடுவேன், என் தம்பிகள் டெல்லியில் களமாடுவார்கள் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை மேடைக்கு ஒரு பேச்சு, பொழுது விடிஞ்சா ஒரு பேட்டி, தனக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போற, கொள்கை பிடிப்பு இல்லாத, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு அதை மட்டுமே நாம் தமிழர் கம்பெனியில் முதலீடாக வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான். அவரு ஒவ்வொரு தேர்தலிலும் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 234 சட்டமன்ற வேட்பாளர்களையும் 40 பாராளுமன்ற வேட்பாளர்களையும் பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. சார், சாட்டை துரைமுருகன் வேட்பாளராக இருக்க மாட்டார், இடும்பாவனம் கார்த்திக் வேட்பாளராக இருக்க மாட்டார். ஏன்னா விவரம் தெரிஞ்ச அவரெல்லாம் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. கட்சிக்காக அண்ணன் உண்மையிலேயே உழைத்துக் கொண்டிருக்கிறார், ஆடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற அவர்களிடத்தில் 4 மாதங்களுக்கு முன்பே வேட்பாளரை அறிவித்து கட்சி வேலையை செய்ய சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட் என்றதுக்கு முன்னாடி இவர் செட்டில் ஆகிவார். இப்ப 2 லட்ச ரூபா வீட்டுல குடும்பம் இருக்காருன்னா அடுத்து ஒரு 3 லட்ச ரூபா வீட்டுக்கு போயிடுவார், இல்ல சொந்தமா வீடு வாங்கிடுவார். 50 லட்ச ரூபா கார்ல இருந்து 1 கோடி ரூபா காருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுவார். இப்ப போடுற 3000 4000 சட்டைகள்லாம்
இன்னும் 6000 7000 இவருடைய வாழ்க்கை தரம் வந்து உயருமே தவிர இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற இவர்கள் பாவம் வீணா தான் போவாங்க, போயிட்டும் இருக்கிறாங்க. இதற்கு முன்னோடிகள் பல பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்களை சீமான் அறிவித்த வேட்பாளர் என்று சொல்லாமல் 40 பலியாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு குறைந்தபட்சம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் கூட ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு 7000 முதல் 8000 வாக்குகள் பெற முடியும். ஆனால் அதே நபர் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடும் போது டெபாசிட் கூட வாங்க முடியல. ஆக நீங்க தமிழ்நாடு முழுக்க விழுகிற வாக்குகளை பொறுக்கி வாக்கு சதவீத அரசியல் நடத்துகிறீங்க. இதை காட்டி இளைஞர்களை ஏமாத்துகிறீர்கள். அடுத்து நம்ம தான், அடுத்து நம்ம தான், அடுத்து நம்ம தான் சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் காலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. யார் பெத்த பிள்ளையோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் அந்த சம்பாதிக்க, எவ்வளவு உடல் உழைப்பு கொடுத்திருப்பார்கள். ஆனா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு நபரை பிச்சைக்காரன் ஆகிட்டு போயிடுறீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கிறீர்கள். உங்களோடு இருக்கின்ற ஒட்டுநீர்கள் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, இந்த காளியம்மாள், துருவன், இன்னும் சிலர் வந்து இந்த ஹுமாயூன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கூடவே அவங்களும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மை முகத்தை தெரிந்த இவர்கள் எல்லாருமே எலெக்ஷன் வந்தா இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேர்த்திக்கிட்டு இவங்களும் செட்டில் ஆகிடுறாங்க. சீமான் அவர்களும் அவர்களுடைய தரம் உயர்ந்ததை தவிர தம்பிகள் தரம் ரொம்ப மோசமா தான் போய்கிட்டே இருக்கு. ஆக ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு தொகுதியில் 2000 ஓட்டுன்னா இல்ல ஒரு 5000 ஓட்டுன்னா 40 சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் அப்படி கணக்கு போட்டா ஒரு 4 லட்சம் ஓட்டு வாங்கினா, இப்ப ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு, 40 தொகுதிகள்ல 4 லட்சம் ஓட்டு, இப்ப எங்களுடைய சதவீதத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கடைசி வரை சதவீதத்தை மட்டுமே காட்ட முடியும். இதை காட்டி காட்டி தம்பிகளை ஏமாற்ற முடியும். இது புரிந்தவர்கள் இந்த முறை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து தானே நீங்க இந்த ஆட்டம் போடுறீங்க. ஆக தமிழக மக்கள் மிக தெளிவாக வாக்கை இந்த தடவை நாம் தமிழருக்கு செலுத்த மாட்டார்கள் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4 தேர்தலாக பார்த்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள், தலைமை மீதே இருக்கிற குற்றச்சாட்டுகள், அவருடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே மீடியா வழியாக மக்களை போய் சேர்ந்துருச்சு. ஆக சீமான் அவர்கள் மேல் இருந்த நம்பிக்கையும் சரி, அவர் மேல் இருந்த ஒரு மரியாதையும் சரி மக்கள் இழந்து விட்டார்கள். ஆக அவருக்கு வந்து இந்த தடவை நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் கூட காட்ட முடியாத ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும். என்ன ஒரு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, யார் பெற்ற பிள்ளைங்களோ தெரியல, ஆனால் நான் உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்த அந்த பணத்தை கொண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க உண்மையிலே உணர்வோடு தான் தமிழ் தேசியத்துக்காக, தமிழர்களுக்காக நாம் வென்று சாதிக்க வேண்டும் அவங்க வராங்க. ஆனால் உண்மையிலேயே சீமான் அவர்களுக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே முதலீடு வாய். அந்த வாயும் அந்த குரலும் தான் அவருடைய முதலீடு. அதை வச்சு இளைஞர்களை மூளை செலவு செய்து அதன் மூலம் அவர் வருமானம் ஈட்டிக் கொண்டு அவரும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை அவர் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். தனியிடம், தமிழ் தேசியம் அப்படி இதெல்லாம் எப்பவோ சீமானுடைய முகத்திலே கிழிக்கப்பட்டு விட்டது. ஆக அவர் இனிமேல் அந்த தனியிடம், தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாக்குகள் கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து பொட்டமான அவர்களை வந்து அவ்வளவு கேவலமாக பேசியது, துவாரகா அவர்கள் அவரிடத்தில் பேசினார்கள் என்ற அந்த விஷயத்தையே அவர் மறைச்சது. இப்படி அவர் ஈழத்திற்கும் ஈழ தமிழர்களுக்கும் விரோதத்தனமான போக்கை தான் கடைபிடிக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்து விட்டதால் நிச்சயமாக அவருடைய இனி அரசியல் சறுக்களைத்தான் காணுமே தவிர இந்த வாட்ஸ்அப்ல வாந்தி எடுத்து இதுதான் அரசியல் சொல்லி இன்னமும் நீங்கள் சுத்தி கொண்டு இருந்தீர்கள். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூனியமாக போகும். அப்படி என்பது நீங்கள் புரிகிற நேரத்தில் உங்களுக்கு பின்னால் இருந்து முன்னால் இருந்து தூக்கி விடவோ கை கொடுத்து தூக்கவோ யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் சீமானின் குடும்பமும் நல்ல நிலையில் தான் இருக்கும். நீ கேள்வியும் கேட்க முடியாது. இது ஒரு நூதன மோசடி. இளைஞர்களை மூளை செலவு செய்து அவர்களை வைத்து ஒரு அரசியல் பேரம் நடத்தி அதன் மூலம் அவர் சம்பாதிக்கிறார். இது ஒரு அரசியல் நூதன மோசடி. இதை புரியாமல் இன்னமும் தம்பிகள் பயணித்தால், முன்னாள் தம்பிகள் சொன்னதை இன்னால் தம்பிகள் கேட்டு திருந்தாவிட்டால் உங்களை திருத்தவே முடியாது. அப்படி என்பதை கூறிக்கொண்டு 40 பலியாடுகளையும் இப்படி பலி கொடுக்க போகிற சீமான் அவர்களை நினைத்து நமக்கு கோபம் தான் வருது. அந்த 40 வேட்பாளர்களையும் நினைத்து நமக்கு மன வருத்தம் தான் இருக்கு என்பதை பதிவு செய்து கொண்டு அடுத்த 2024க்கு 234 பேர் இப்பவே தயாராகி கொண்டிருப்பீர்கள், தயாராகி கொண்டு இருங்கள். அப்படி என்பதை உங்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இனி வருகிற காலங்களில் அரசியல் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. தொகுதிகள் பங்கீடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்டு குடியரசு நாடாக இந்த இந்தியா இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே அவர்கள் நிச்சயமாக அகற்றிவிட்டு மனு தர்மத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்து ஒரே நாடு ஒரே காடு, நம்ம எல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள். இப்போ எப்படி இந்துக்களை வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரிகளாக்கி
அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வென்றுவிட்டால் பிராமணர் வெர்சஸ் நம்ம திராவிடர் அப்படி என்கிற ஒரு அரசியல், ஆரியர் வெர்சஸ் திராவிடர் என்கிற அரசியல், தாழ்த்தப்பட்டவன் மேலே இருக்கிறவன் என்கிற ஒரு அரசியல் RSS பார்ப்பன பனியா கும்பலால் அது முன்னெடுக்கப்படும். அப்போ நான் இந்துன்னு சொன்னா நீ இந்து இல்ல சூத்திரன், நீ சூத்திரன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கக்கூடிய அந்த அளவுக்கு கொண்டு போய் நாட்டை நிறுத்தாமல் இறையாண்மையை காக்க, ஜனநாயகத்தை மீட்க நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டியது. இந்த மாதிரி நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் பாஜக RSSோடு பணம் வாங்கி கொண்டு நாக்பூரிலிருந்து அங்கிருந்து வருகிற அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிற நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகளை புறக்கணித்து ஜனநாயகத்தை மீட்க நீங்கள் வாக்களிக்க வேண்டும், சகோதரத்துவம் மேம்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 2024 சரியாக வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.